கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மன மகிழ்ச்சியான காலை வேளையிலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது மனோவா, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். இன்று பிள்ளைகளை வளர்த்து பெரியவர்களாக்குவது மிகவும் கடினமான ஒரு பொறுப்புள்ள வேலையாய் இருக்கிறது. பிள்ளைகளை வளர்க்கின்ற வழியை பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்ட தாவீது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா என்று கூறியிருக்கிறார். கர்த்தரின் அறிவுரைகளை எந்த அளவிற்கு நாம் பின்பற்றுகிறோமோ அந்த அளவிற்கு மேம்பட்ட பெற்றோராய் விளங்குவோம். வேதம் சொல்லுகிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. நம் பிள்ளைகளை சிறு பருவத்திலிருந்தே வேத வசனத்தின் அடிப்படையில் பயிற்றுவித்து வளர்க்க வேண்டும். வேதத்தில் தீமோத்தேயு சிறு வயதிலிருந்தே பயிற்றுவிக்கப்பட்டிருந்தார் என்று 2 தீமோத்தேயு 1:5 பவுல் குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு பிள்ளையை பயிற்றுவிக்க சிசு பருவமே மிகவும் ஏற்ற சமயமாய் இருக்கிறது. எந்த ஒரு குழந்தையும் தாய் தந்தையிடம் அறிவை பெற்றுக்கொள்ள ஆவலோடு விருப்பம் காண்பிக்கின்றது. பிள்ளை வளர வளர அவர்கள் மனதில் சத்தியத்தை ஆழ பதிய வைக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம் பிள்ளைகளுக்காகவும் பிள்ளைகளோடும் ஜெபிக்க வேண்டும். நம் பரமபிதா தாம் நேசிக்கிறவர்களை கடிந்து கொண்டு சிட்சிப்பது போலவே நாமும் நடந்து கொள்ள வேண்டும். நாம் அன்பையும் கண்டிப்பையும் சரியான அளவில் கொடுக்க வேண்டும். பிள்ளைகளை கண்டிப்பாக நடத்துவது பெற்றோராக நம் அனைவருக்கும் கடினமே. நாம் தேவ ஒத்தாசையோடு பிள்ளை வளர்ப்பில் அன்பையும் கண்டிப்பையும் கொடுக்க வேண்டும். தேவன் கிருபையாய் பிள்ளையை கொடுத்தார். அதை வளர்க்க தேவையான ஞானத்தை ஆண்டவரிடம் பெற்றுக்கொண்டு நம் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். நம் பிள்ளைகள் தேவனுக்குள் வளர்வதை நம்மை காட்டிலும் அதிகம் விரும்புகிறவர் நம் இயேசு கிறிஸ்து. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று நீதிமொழிகள் 22:6 வாசிக்கிறோம். பிள்ளைகளை சரியான பாதையில் நடத்துவதும் வளர்ப்பதும் பெற்றோரின் கடமை. தேவன் அப்படிப்பட்ட ஞானத்தை நமக்கு சம்பூரணமாக அளிக்க விரும்புகிறார். பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாயிருக்கிறோமா? ஜெபம் செய்வோம். அன்புள்ள கர்த்தாவே, எங்கள் பிள்ளைகளை வளர்க்க தேவையான ஞானத்தை எங்களுக்கு தாருங்க. எங்கள் பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்களை உம்முடைய பாதையில் வழிநடத்துங்க. தேவ ஞானத்தை கொடுங்க. ஜீவன் சுகம் பலன் தந்து காத்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். வருகிற மாதத்திலே எழுத இருக்கிற பப்ளிக் எக்ஸாமிலே 10th 12th 11th பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எல்லா பிள்ளைகளும் நல்ல முறையில் எழுதி வெற்றியை பெற்றுக்கொள்ள கர்த்தர் படிக்க நல்ல ஞானத்தை கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.